नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜீய சுவாமிகளின் பரமானுகிரகத்தாலும் பரம கிருபையாலும் நாம் இன்றைய தினம் திருப்பாவையில் 11ஆம் பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். நீளா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருட்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூயயே வாஸ்து பூயः. கர்க்கட்டே பூர்வ பல்குண்யாம் துளசி காணனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். ஸ்ரீவிட்டு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருக்ஷ்யாம் சாக்ஷாத் சமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேதம் அனைத்துக்கும் வித்தான கோதை தமிழான திருப்பாவையில் ஆழங்காட்பட்டவர்கள் நம் ஆச்சாரியர்கள். அதிலும் நம் ராமானுசருக்கு திருப்பாவை ஜீயர் என்றே திருநாமம். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். சுவாமி மாதுகரத்தின் போது திருப்பாவையை அனுசந்தானம் செய்து கொண்டே செல்வார். அப்படி ஒரு நாள் மாதுகரத்தின் பொழுது உந்து மதகளித்தன் ஓடாத தோள்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பிண்ணாய் கந்தம் கமழும் குடலி கடை திரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரளி உன் மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிற பாசுரம். திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு சென்ற பொழுது இந்த 18வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிண்டே திருக்கோட்டியூர் நம்பியுடைய அந்த திருமாளிகை வாசலுக்கு வந்தார். அப்பொழுது நம்பி திருமகளார் சீரார் வளையொழிப்ப வந்து திறந்தாளாம் கதவை. அதை பார்த்த உடனேயும் ராமானுஜர் தண்டனிட்டார். பதறி போய் நம்பி திருமகளார் உள்ளே சென்று திருக்கோட்டியூர் நம்பியிடம் சொல்றாளாம், இது போல சுவாமி ராமானுஜர் வீதியிலே மாதுகரத்துக்கு எழுந்தருள் இருக்கார், அவர் என்னை தண்டனிட்டார் அப்படின்னு சொன்னாராம். உடனே திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜரிடம் வந்து உந்து மதகளிற்றன் பாசுர அனுசந்தானமோ என்று கேட்டாராம்.
அதிலிருந்து எம்பெருமானாருக்கு திருப்பாவை ஜீயர் என்றே திருநாமம் பிரசித்தியாக ஏற்பட்டது. இப்படி திருப்பாவையில் ஆழங்கால் பட்டவர்கள் நம் ஆச்சாரியர்கள். மேலும் ஆண்டாளுடைய இந்த இனிமையான பிரபந்தங்களை பற்றி சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியில ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். வல்மீகத ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனி கவிசார்வபௌமஹ கோதே கிமத்புதமிதம் யதமீ ஸ்வதந்தே வக்த்ராரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாக. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. வல்மீகம் அப்படின்னா புற்று. அந்த புற்றிலிருந்து வெளிவந்தவர் வால்மீகி அப்படிங்கிறவர். அவர் 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணம் ஆதி காவியத்தை படைத்து இதிகாசத்தையே கொடுத்து அவர் கவி சக்கரவர்த்தியானார், ஆதிகவி என்று போற்றப்பட்டார். பொதுவாக இந்த பூமியில் இருக்கிற புற்றுகள் தான் பூமி பிராட்டிக்கு காதுகள் போன்றவை. ஆங்காங்கு இருக்கும் அந்த மண் புற்றுகள். அதனால அந்த புற்றிலிருந்து வெளிவந்தவர் அப்படின்னா பூமி பிராட்டியுடைய செவியிலிருந்து வெளிவந்தவர் அப்படின்னு கொள்ளலாம். இந்த வல்மீகம்ங்கிற புற்றிலிருந்து வெளிவந்தவரான வால்மீகி. அதனால பூமி பிராட்டியின் செவிப்பகுதியிலிருந்து வெளிவந்தவரான வால்மீகியே ஆதி கவியாக கவிசார்வ பௌமராக ஆகிவிட்டாராம், கவி சக்கரவர்த்தி ஆகிவிட்டார். அப்போ தேவி கோதாதேவி உன்னுடைய அந்த திருமுகமாகிற தாமரையிலிருந்து தேன் மாதிரி இந்த பிரபந்தங்கள் வெளிவந்திருக்கவே, அது இனிமையா இருக்குன்றத அடியன் சொல்லணுமா அப்படிங்கிறார். ஆக அவள் திருவாயாகிற அந்த தாமரை மலரிலிருந்து தேனை போல பெருகுகிறதாம் ஆண்டாளுடைய அந்த திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும். அப்படிப்பட்ட இனிமையான பிரபந்தங்கள் ஆண்டாள் அருளி செய்தது. அதில் வேதமனைத்துக்கும் வித்தான கோதை தமிழ் திருப்பாவை. இந்த திருப்பாவையில 11ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். கட்டுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குறங்கும் பொருள் ஏலோ எம்பாவாய். இப்பொழுது இந்த பாசுரத்துல பதவுரைய அனுபவிக்கலாம். பாகவத பெண்பிள்ளைய எழுப்பும் வரிசையில 6வது பெண்பிள்ளைய எழுப்பும் பாசுரம் இது. அழகாலும் செல்வத்தாலும் ஆவிஜாத்தியத்தாலும் கிருஷ்ணனை ஒத்த பெண்பிள்ளையை எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்தால. பதவுரை பார்க்கலாம். கற்றுக்கரவை கன்று போலே இருக்கும் பசுக்களை உடைய பல கணங்கள் பல கூட்டங்களையும் கறந்து கறப்பவர்களாய் செற்றார் எதிரிகளில் உடைய திரள் அழிய, அதாவது அவர்கள் பலம் அழிந்து போகும்படி சென்று அவர்கள் இருக்குமிடமே தேடி சென்று செருச்செய்யும் போர் புரியும் அவர்களாய் குற்றமொன்றும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, குற்றம் ஒன்றும் இல்லாத ஒரு விதமான குற்றமும் அற்றவர்களான கோவலர்த்தம் பொற்கொடியே, ஆயர்களுடைய குலத்தில் பிறந்த பொன்கொடி போன்றவளே. புற்று அரவு அல்குள் புற்றிலிருக்கும் பாம்ப போல மெல்லிய இடையை உடையவளாய் புனமையிலே தன் நிலத்தில் உள்ள மயில் போன்று இருப்பவளே போதராய் புறப்பட்டு வருவாயாக. சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து உனக்கு உறவினரான தோழிகள் அனைவரும் வந்து சேர்ந்து நின் முத்தம் புகுந்து உன்னுடைய மாளிகை முற்றத்திலே வந்து புகுந்து முகில்வண்ணன் பெயர்பாட நீலமேக வண்ணனான அந்த சியாம மேனியனான கண்ணபிரானின் திருநாமங்களை பாடியும் செல்வ பெண்டாட்டி எங்களுக்கு எல்லா செல்வமுமாக இருக்கும் நீ சித்தாதே பேசாதே அசையாமலும் பேசாமலும் உறங்கும் பொருள் எத்துக்கு, உறங்கும் காரியம் எதற்காகவோ என்று அழைக்கிறாள். எல்லாவற்றாலும் அபிஜாதையாயிருப்பாள் ஒருத்தியை எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தினாலே. ஆக 11ஆம் பாசுரம் கற்றுக்கரவை கணங்கள். இந்த பாசுரத்தால ஆபிஜாத்தியத்தால் கிருஷ்ணனோடு ஒத்திருப்பாள் ஒரு பெண்பிள்ளையை எழுப்புகிறார்கள். இப்பாசுரத்துல கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே செல்வ பெண்டாட்டி அப்படின்னு 3 சம்போதனங்கள் இருக்கின்றன. இப்போ பொற்கொடி, கோவலர்த்தம் பொற்கொடி, ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதா என்னுமா போலே
ஊருக்கு ஒரு பெண் பிள்ளையாம் இவள். பொற்கொடி போன்றவளாம். பொற்கொடி அப்படின்னு சொல்லப்படுறதுனால ஸ்பிருகணீயத்தை சொல்லப்படுகிறது. அதாவது லாவண்யம் என்ற சமுதாய சோபை என்று தெரிவிக்கிறது பொற்கொடி என்பதால். இப்போ விசேஷார்த்தம் பார்க்கணும். கோவலர் அப்படின்னா இடையர்களையும் சொல்றது உண்டு, அதை போல வித்வான்களையும் சொல்றது உண்டு கோவலர் அப்படிங்கிற சப்தத்தால. கோ என்னும் வடசொல் திரிந்து கோ என்று திரிந்துள்ளது. கோ என்றால் வாக்கு, வாக்கிலே வல்லவர்கள் அப்படின்னு வித்வான்களை சொல்றோம் கோவலர் அப்படின்ற சப்தத்தால. அவர்களிடம் பணிந்து வாழ்பவரை பொற்கொடி என்கிறது. மேலும் கோ அலர், அதாவது கோ என்றால் அரசன். அரசன் எப்படி இருப்பான்? சுவாதந்திரியம் உடையவன். சுவாதந்திரியம் உடையவர்கள் தான் அரசர்கள். எப்படின்னா திருவுடை மன்னரை கண்டால் திருமாலை கண்டேன் என்னும் அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். எம்பெருமான் சுவாதந்திரியம் உள்ளவன், சுதந்திரன். அதை போல எம்பெருமானுடைய பூர்ண கட்டாட்சம் இருக்கும் அந்த அரசர்கள் சுவாதந்திரியம் உடையவர்களா இருப்பார்கள். ஆனா கோ அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. கோவலர் அப்படின்னா சுவாதந்திரிய நாற்றமே இன்றி பாரதந்திரியமே பரிமளிக்க நிற்பவர்கள் என்றபடி. மேலும் கொடியானது கொள்கம்பை பற்றியே ஜீவிக்குமா போலே இந்த பாரதந்திரியம் உள்ளவர்களுக்குள்ளும் அத்தியந்த பாரதந்திரியமே வடிவெடுத்த உத்தம அதிகாரியை சொன்னபடி. அடுத்ததாக புற்றரவல்குள் என்ற சம்போதனம். புற்றரவல்குள் புனமையிலே என்ற சம்போதனம். புற்றரவல்குள் என்றால் புற்றிலே ஒரு பாம்பு புகும்போது பெரிய வடிவ சிறிதாக்கி கொண்டு செல்லுமா, அதுபோல நுண்ணிய இடை அழகு இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இடையழகு என்பதால் சௌந்தரிய சோபையை சொல்லுகிறது. விசேஷார்த்தம் என்ன என்றால் புற்று அரவ அல்குள் புனமையில் அப்படிங்கும்போது இந்த புற்றரவல்குள் அப்படிங்கிற சப்தத்துக்கு மட்டும் பார்ப்போம். ஞான பக்தி விரக்தி இந்த மூன்றுல இடையில் உள்ள பக்தியின் சிறப்பை சொல்றது. பக்தி சிறக்க உண்டானால் அது முன்னே உள்ள ஞானத்தையும் பெற்றுத்தரும், பின்னே உள்ள விரக்தியையும் சாதித்து தரும். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதாம் என்ற ஆழ்வார் பாசுரத்தின்படி பக்தியானது விரக்திக்கு சாதனமாகும் என்று தெரிகிறது. அதாவது ஞானத்துக்கும் விரக்திக்கும். நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ற ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிக்கிறார். நமோ சிந்தியாத்புதா கிளிட்ட ஞான வைராகிய ராசகே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படின்னு சாதிக்கிறார். சாத்தியங்களான ஞான வைராக்கியங்களை சேர்த்தியாக சொல்றார். அவற்றுக்கு சாதனமான பக்திய தனிப்பட அருளிருக்கார் ஆளவந்தார். மேலும் ஞான பக்தி விரக்திகளுள் இடைப்பட்டதான பக்தியின் சிறப்ப புற்றரவல்குள் என்றதால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து புனமயிலே, மயில். மயில் ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும். அந்த ஆண் மயில் தன்னுடைய அழகால தோகையை விரிச்சு ஆடி பெண்மையில வசப்படுத்துமா. அதுபோல தன் அழகான இந்த பெண் பிள்ளை ஆண்மையிலான கிருஷ்ணனை தோகை விரிச்சு ஆடும்படி பண்றாளாம். அப்படிப்பட்ட அழகுடையவளாம் இந்த பெண் பிள்ளை. அவளை புனமையிலே அப்படிங்கிறார்கள். புனமையிலே அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியருடையும் இந்த மயிலுக்கும் சாமியம் சொல்லலாம் விசேஷார்த்தத்துல. மயில் அப்படின்னா அந்த மயில் இருக்கிற இடத்துல விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கவே இருக்காது. அதுபோல மகான்கள் ஆச்சாரியர்கள் இருக்கிற இடத்துல கொன்று உயிர் உண்ணும் விசாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்று இவ்வுலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர போந்தார் அப்படின்னு மகான்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு அவத்தியமும் தலை காட்டாது என்று கொள்ளலாம். அடுத்ததாக மயில் சந்தோஷமா இருக்கும்போது தோகை விரித்து ஆடும், நன்னா கூத்தாடும். அதுபோல மகான்கள் பிரம்மானந்தம் ஏற்படும் காலத்தில் ஞான விகாசத்தை காட்டுவார்கள். அதுபோல் மயிலுக்கு மற்றொரு சாமியம் ஆச்சாரியருக்கும் மயிலுக்கும் என்ன சாமியம் அப்படின்னா, மயிலே மயிலே இறகு போடுனா அது ஒரு காலம் போடாது, அதை சிரமப்படுத்தியே தான் இறகு சம்பாதிக்கணும். அதுபோல மகான்கள் ஆச்சாரியர்கள் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர்கள் அப்படின்னு அவர்களை அனுவர்த்தித்தே ஞான சம்பாதனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கருங்கண் தோகை மயிர்பீலி அணிந்துன்னு பெரியாழ்வார் அழகா கண்ணனை வர்ணிக்கிறார். எப்படிலாம் பெருமாள் இருப்பான் அப்படின்னு பீதாம்பரத்தை அணிஞ்சுண்டு மயில் தோகை பீலி, அந்த மயில் தோகையுடைய அந்த பீலியை மயிர்பீலியை அணிஞ்சுண்டு வருவான் அப்படின்னு வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் திருமொழியில. கோபால விம்சதியில சுவாமி தேசிகனும் அதராகித சாருவம்ச நாளாகா
மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல ஷிலா விபங்க நீலாக பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணே அப்படின்னு மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாகான்னு இந்த மயில் தொகையை மகுடத்துல அணிஞ்சிட்டு இருப்பான் அப்படிங்கிறத சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த மயிர்பீலியானது அவனுடைய மகுடத்தை அலங்கரிக்குமா. அதுபோல ஆச்சாரியர்கள் ஸ்ரீசுக்திகள், ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள், அதை பெருமான் அந்த ஸ்ரீசுக்திகளை கேட்டு தலை துளுக்குவானாம். இது எங்கு பார்க்கலாம் அப்படின்னா திருக்குறுகை, அதாவது தென்குருகூர்ல ஒரு ரிஷி சொல்றார், ஒரு நாய்க்கு மோட்சம் தந்து அப்படியே அதோடைய நாயானது பரமபதத்துக்கு செல்றதான். அதை பார்த்துட்டு இந்த திருவீதி எச்சிலை உண்ட நாய்க்கு வீடு பேரு தந்தாய், அந்த நாயோடு கூட இந்த பேய்க்கும் வீடு பேரு தந்தால் பழுதோ பெருமான் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்ல ஞானக்கடலே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாரை பார்த்து கேட்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாசுரங்கள் 4 பிரபந்தங்களை அருளியிருக்கார் இல்லையா நம்மாழ்வார். பெருமாளை மகுடம் சாய்ப்பான் அதை கேட்டு. அதனால அப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சீசுக்திகளை அதை பெருமாள் கேட்டு தலை துளுக்கி ஆட்டுவான், அதனால கொண்டாடுவான். அடுத்ததாக ஒரு சாமியம், மயில் முகிலை கண்டு கூத்தாடும், அதை பார்த்து கழித்து கூத்தாடும். அதுபோல மகான்கள் கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் என்னம்மான் என்று சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளுவார்களாம். அடுத்து மயிலை கண்டு பாம்புகள் பயந்து ஓடும், மகான்களை கண்டு குடில விருத்திகளாய் இருப்பார்கள், அஞ்சி நடுங்கி ஓடுவார்களாம். இது மயிலுக்கும் ஆச்சாரியனுக்கும் உள்ள சாமியமாக பார்த்தோம். அடுத்தது செல்வப்பெண்டாட்டி அப்படிங்கிற பதம், அதாவது இவள் செல்வ பெண்டாட்டியாம், அதாவது கிருஷ்ணஸ்பர்சம் பெற்றவள் ஆகையாலே இப்பெண்பிள்ளை செல்வ பெண்டாட்டி, கிருஷ்ணனுடைய ஸ்பர்சம் பெற்றதுனாலே. மேலும் உபாயம் உபேயம் இரண்டும் அவன் திருவடியே என்ற ஞானத்தை உடையவளான செல்வ பெண்டாட்டி இவள். அடுத்ததாக விசேஷார்த்தம் பார்க்கும்போது குலம் தரும் செல்வம் தந்திடும் என்ற இடத்தில் சொல்லப்பட்ட பக்தி செல்வம் உடையவராய் ஸ்திரீகளைப் போலே பாரதந்திரியமே வடிவெடுத்திருக்கும் இருப்பு சொல்லப்படுகிறது. பெருமாள் செல்வர் பெரியராம், இவள் செல்வ பெண்டாட்டியாம் அப்படின்னு காட்டுகிறார்கள். இனி பாசுரார்த்தம் பார்க்கலாம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து என்று தொடங்கும் இந்த பாசுரத்துல கன்று என்றும் கறவை என்றும் பிரித்து கொள்ளலாம், கற்று கறவை என்றும் சொல்லலாம். கன்று அப்படின்னா பெருமாள் கன்ற ஆசையா மேய்த்து உகக்கிறான், கன்று மேய்த்து இனிதுகந்த காளா என்றும் பாசுரம் பார்க்கிறோம். திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி என்றும் பாசுரம் பார்க்கலாம். இந்த கன்றுகள்லாம் எப்படி இருக்கான்னா, கன்றுகள் இளமையா இருக்கும், பசுக்களும் இளமையா இருக்கான். பசு நிறை அவளும் அந்த பசுக்களும் இளமையா இருக்கு. அதை எப்படி சொல்றார்கள் அப்படின்னா, நித்தியசூரிகள் எப்படி பஞ்சவிம்சதி வார்ஷிகர்களா இருக்கிறார்களோ அதுபோல இந்த பசுக்களும் இளமையா இருக்கான் எப்போதும் கிருஷ்ண ஸ்பர்சத்தாலே. அடுத்து கறவை அப்படி கற்று அப்படின்னா விசேஷார்த்தம் பார்க்கணும் இல்லையா. கற்றுனா குருகுலத்திலே வசித்து வரியடைவே கல்விகளை கற்று என்று விசேஷார்த்தம். கறவை கற்று கறவை கணங்கள் பல கறந்து, கறவை என்ற சப்தம். இப்போ இளமைகளே கற்க வேண்டும்னு பார்த்தோம் விசேஷார்த்தம். ஏதாவது குருவிட சென்று வரியடவே கற்கணும், பல நாட்கள் கற்கணும், பல வருஷங்கள் இருந்து கற்கணும், கொஞ்ச காலம் இல்லை நிறைய காலம் கற்க வேண்டும், இளமையிலேயே கற்க வேண்டுமா. அப்படி கல்லாதவன் எப்படி இருக்கான்னா, யாவத் ஜீவனம் சகல அவயவங்களையும் பயன்படுத்தி சிரமப்படுத்துற மாதிரி பரிசிரமப்படுத்தினா அவன் ஜீவனம் நடத்தணுங்கிற மாதிரி இருக்குமா. அது சொல்றார்கள் பெரியோர்கள்லாம். அதாவது கட்டை விரல் நுனி நாக்கின் நுனியை பயன்படுத்தி இருக்கணுமா. கண்டிப்பாக கட்டை விரல் நுனியானவாது நாக்கின் நுனியை ஒருத்தன் பயன்படுத்தல, இளமையில கற்கல அப்படின்னா அவன் சகல அவயவங்களையும் பரிசிரமப்படுத்தி தான் ஜீவனம் பண்ணும்படி அவன் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது பெரியோர்கள்லாம் சொல்றார். ஆக கற்று. அடுத்து கறவை. கறவை என்றா என்னன்னா, பசுவின் மடியை தொட்டாலே போதுமா, ஆய்ப்பாடியில வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு ஆண்டாளே சொல்றா. அப்படி இருக்குமாம் பசுக்கள்லாம். அதுபோல விசேஷார்த்தம் சொல்லணும்னா காமதேனு போல சகலார்த்தங்களையும் கறக்கவல்ல ஆச்சாரியர்கள் மகான்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்து பல பல கூட்டமாக கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாசுரத்துல. பல பல கூட்டமாக உள்ள பசுக்கள் எப்படின்னா, ஆய்ப்பாடியில இருக்கிற பசு கூட்டங்களை எண்ணவே முடியாதான். ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணிடலாம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எண்ணிடலாம், நம் தோஷங்களை கூட எண்ணிடலாம். ஆனா ஆய்ப்பாடியில் இருக்கிற பசு கூட்டத்தை எண்ணவே முடியாதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணங்கள் பல கறந்து அப்படிங்கிற இடத்துல விசேஷ அர்த்தம். கணம் அப்படிங்கிறது சிறியதோர் அளவு. நம்ம ஒரே நாள்ல வித்வானாக முடியாது, சிறிது சிறிதாகவே பயில வேண்டும்.
நெடுநாட்கள் குருகுல வாசம் இருந்து பயில வேண்டும் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக செற்றார் திரள் அழிய சென்று சிறு செய்யும் அப்படிங்கிற பதம். அதாவது கிருஷ்ணனுக்கு யார் பகைவர்களோ அவர்தான் இந்த கோபால பிள்ளைகளுக்கும் கோபாலர்களுக்கும் பகைவர்கள். அவர்களை சென்று சரி செய்யும், அவர்கள் இருக்கிற இடத்துக்கே போய் வதம் பண்ணினவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. புறமுதுகு காட்டுதல் குற்றம் ஒன்று இல்லாதங்கிற இடத்துல புறமுதுகு காட்டுதல் என்கிற குற்றம் இல்லை. ஆயுதங்கள் இழந்தவர்களை அடித்தோம் என்ற குற்றம் இல்லாதது. அடுத்தது பெண்களோடு பொறுதல் என்ற குற்றம் இல்லாது. இப்படி சென்று செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத. இப்போ விசேஷார்த்தம், செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத என்ற அந்த வரிகளுக்கு நாம் விசேஷார்த்தம் பார்க்கலாம். நிரீஸ்வரவாதம், நிர்குண பிரம்மவாதம், பிக்ஷகனை பரதெய்வம் என்பார், வேதங்களை அப்பிரமாணம் என்பார், ஈஸ்வரன அனுமானத்தினாலே உண்டு என்பார். இப்படி இருக்கும் இந்த துர்வாதிகளை செற்றார், அவர்கள் இருக்குமிடம் சென்று செற்றார், வாதப்போர் புரிதல். இவர்கள் இந்த சித்தாந்த ஸ்தாபனம் பண்ண வேணும் என்று சிக்ஷிக்கிறபடி வாத யுத்தத்தில் குற்றம் ஏற்படுமா, இக்குற்றத்திற்கு அவகாசம் இல்லாதபடி வாத யுத்தம் செய்ய வேண்டும். அதனால ஆச்சாரிய பீடத்தில் இருப்பவர்கள் தங்கள் சிஷ்யர்களை கொண்டு தாங்கள் நேரே வாதம் செய்யாமல் சிஷ்யர்களை இட்டு துர்வாதி நிரசனம் செய்து கொள்ளும்படியே தெரிவிக்கின்றது. தர்சன ஸ்தாபனத்திற்காக சிஷ்யர்களை இட்டு துர்வாதி நிரசனம் செய்கிறத சொல்லப்படுறது. எப்படி தாசரதிகளை இட்டு விரோதி நிரசனம் பண்ணின விஸ்வாமித்திர மகரிஷியை போலே. அடுத்ததாக உன் தோழிமார், அதாவது சுற்றத்து தோழிமார், உன் தோழிமாரான நாங்கள் அப்படின்னு சொல்றா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் அப்படின்னு எல்லோரும் நாங்கள் கூடியிருக்கோம் அப்படிங்கிறா. இதுல விசேஷார்த்தம் பார்த்தோம் என்றால் சுற்றத்து தோழிமார் அப்படிங்கும் பொழுது மகான்களிடத்திலே தேக பந்துக்களும் இருப்பார்கள், ஆத்ம பந்துக்களும் ஆசிரியிருப்பார்கள், நெருங்கி இருப்பார்கள். இது உடையவர் பக்கல்லே காணலாம். எம்பார் முதலியாண்டான் போன்றோர் தேகபந்துக்கள், அதுபோல வடுகநம்பி, குரத்தாழ்வான், கிடாம்பி ஆச்சான் போன்றோர் ஆத்ம பந்துக்கள். இவர்கள்லாம் நெருக்கமோடு இருந்தார் உடையவரிடத்தே, அது சொல்லப்படுறது. அடுத்ததாக உன்முற்றம் புகுந்து, நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. எப்பேற்பட்ட உன் முற்றம், பெருமை வாய்ந்த முற்றம் அப்படிங்கிறா. பரகால நாயகி சொல்றாரு இல்லையா பெரிய திருமொழியில, நீனிலா முற்றத்தே நின்றுவள் நோக்கினாள் காணுமோ கணபுரம் என்று காட்டினாள் அப்படின்னு அந்த பரகால நாயகி சொன்னாப்புல அந்த நீனிலா முற்றத்தை போல பெருமை வாய்ந்த முற்றமாயிற்றே உன்முற்றம். அந்த உன்முற்றம் புகுந்து வந்தோம், நீ உறங்கலாமோ என்று கேட்கிறார்கள் கோபியர்கள். அதாவது நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, முகில்வண்ணனுடைய நாமத்தை பாட. முகுந்த மாலையில ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்த அப்படிங்கிற மாதிரி நாமங்கள் பல பல சொல்லி அந்த நாராயணனுடைய திருநாமத்தை ஆண்டாளும் சொல்றாளே. உத்தமன் பேர் பாடி, முகில்வண்ணன் பேர் பாடி, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு பாசுரங்கள்ல தெரிவிச்சா போலே அவனுடைய நாமங்களை சொல்லி முகில்வண்ணன் பெயர் பாட நாங்கள்லாம் வந்திருக்கோம், நீ இன்னும் உறங்கலாமோ என்று கேட்கிறாள். அடுத்ததாக இது விசேஷார்த்தம் பார்க்கணும். நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட அப்படின்னா பாகவதோத்தமர்கள் திரளுமிடம் முற்றமாக சொல்லப்படுறது. அது என்ன முற்றம் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் சொல்ற மாதிரி அணியரங்கன் கோயில் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழுவுன்னு இந்த பாகவதோத்தமர்கள் இருக்கிற அந்த திரளுமிடமான அந்த முற்றம் சொல்லப்பட்டுள்ளது. சித்தாதே பேசாதே அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் செல்வன் பெரியன், அதனால ஆண்டாள் சொல்றாரே செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் அப்படின்னு கேட்கிறாளே. அத போல அவன் அவாக்கியகா அநாதரகா அப்படின்னு இருப்பானாம். அத போல இவள் செல்வ பெண்டாட்டி இல்லையா, அதனால சித்தாதே பேசாதே அப்படின்னு அசையாமல் பேசாமல் கிடக்கிறாயோ நீ அப்படின்னு கேட்கிறார்கள். சித்தாதே பேசாதே அப்படின்னு ஆண்டாள், அதாவது விசேஷார்த்தமா சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் என்று நம்பாழ்வார் கட்டளையின்படியே இருக்கும் இருப்பை சொல்லுகிறது. எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய், நீ இன்னும் உறங்க காரணம் என்ன, ஏன் இப்படி உறங்கி கிடக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார்கள். அடியார் குடாங்களுடன் கூடுவது என்று குலோ என்று இருக்கும் செய்யும் காரியமா இது? அடியார்கள் குடாத்த ஆசைப்பட்டு இருக்கிறவா செய்யறவா காரியமா இது? பகவத் அனுபவம் தனித்து பண்ணலாமோ? சேர்ந்துதானே பண்ணணும் பகவத் அனுபவத்தை. அதனால அப்படி பகவத் அனுபவத்தை தனித்து பண்ணுவது நம் குடிப்பழி என்றோ அப்படின்னு சொல்றார்கள் இந்த தோழிமார்கள். எம்பெருமானுக்கும் உனக்கும் சம்பந்த ஞானம் வேணும் அப்படின்னா, சம்பந்த ஞானம் இருக்குங்கிறத உணர்த்த எங்கள் துணை வேணும் உங்களுக்கு உனக்கு.
அதே போல கைங்கரியத்தை பெருக்கி கொடுக்கவும் நாங்க தான் வேணும். அதுபோல பெருமானை பிரிந்து நீ வருந்தும் போதும் அந்த விருத்த கீர்த்தனம் பண்ணி தரிக்கிக்கும் நாங்கள் தான் வேணும். இப்படி இருக்க நீ உறங்கும் காரணம் என்ன என்று கேட்டு எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்தினாலே. இதுவரைக்கும் பாசுரார்த்தத்தை அனுபவித்தோம். இந்த பாசுரம் பூதத்தாழ்வாரை எழுப்புவதாக எப்படி அமைந்துள்ளது என்பதை மேலே பார்ப்போம். முதலாழ்வார்கள் அப்படின்னு பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த மூவரையும் சொல்றோம். இவர்கள் ஐப்பசி மாசம் ஓணம், திருவோணம், அவிட்டம், சதயத்துல அவதரிச்சார்கள். உபதேச ரத்ன மாலையில சுவாமி மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார், இவர்களுடைய திருவவதாரத்தை கொண்டாடுறார். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்று முதலாழ்வார்கள் மூவர். இதுல பேயாருக்கு முந்தினவரான பூதத்தாழ்வார உணர்த்தும் பாசுரம் இது. குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படிங்கிறது இந்த பூதத்தாழ்வாருக்கு நன்னா பொருந்தும். கோதா அப்படின்னா ஸ்ரீசுக்தியை தருபவர், நல்ல ஸ்ரீசுக்தியை தருபவர் அப்படின்னு அர்த்தம். கோவலர் அப்படின்னா அருளி செயலை தரவல்லவர்களான, ஸ்ரீசுக்திகளை அருளவல்லவர்களான ஆழ்வார்களை சொல்றது. குற்றமொன்றில்லாத அப்படிங்கிறது இவருக்கு பொருந்தும். ஏன்னா யோனிஜத்துவமாகிற குற்றம் ஒன்று இல்லையா இந்த ஆழ்வார்களுக்கு. எல்லா ஆழ்வார்களும் பிரபந்தத்தை கொடுத்திருக்கா, 24 பிரபந்தங்கள். யோனிஜத்துவங்கிற குற்றம் இல்லாத ஆழ்வார்கள் இந்த மூவர் தான். இந்த மூவருக்குள் குற்றம் ஒன்றுமில்லாதவர்களான கோவலர் முதலாழ்வார்கள். இந்த மூவரும் என்ன பண்றா, திருக்கோவலூர்ல ஈடுபட்டிருக்கா. அதனாலேயும் கோவலர் அப்படின்னு சொல்லலாம். திருக்கோவலூர்ல தானே 3 பேரும் சந்திச்சிருக்கிறார்கள். ஒரு மழை நாள் இரவு 3 பேரும் சந்திக்கிறார்கள். அப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களுடைய நெருக்கத்துக்கு ஆசைப்பட்டு நெருக்குண்டு கிடக்கிறான் பெருமாள். அப்ப பாடுறா இவாள்லாம், பெருமாளை கண்டுடுறா. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வையம் தகழியா அன்பே தகழியா அப்படின்னு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பாசுரம் பிரபந்தம் ஆரம்பிக்கிறது. அதுல பொய்கையாழ்வார் சாதிக்கிறார், நீயும் திருமகளும் நின்னாயால் குன்றெடுத்து பாயும் பணிமறைத்த பண்பாளா வாசல் கடை கழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பத்தினி அப்படின்னு இந்த கோவலூர் ஆயன்ட்ட ஈடுபாடு உடையவர்களான கோவலர் அப்படின்னு சொல்லலாம். கோவலர் என்று கோவலூரில் ஈடுபட்டவர்கள் என்ற பொருளையும் காட்டும். இந்த 3 பேருக்குள்ளும் இவரே பொற்கொடியாம். கோவலர்த்தம் பொற்கொடி. ஏன்னா இவர் தான் பாசுரத்துல தன்னுடைய பிரபந்தத்துல பாடியிருக்கார், கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போல மால் தேடி ஓடும் மனம் என்று எம்பெருமான தேடி செல்கின்ற கொடி போன்றவராம். கொள்கொம்பு எப்போதும் கொடியானது கொள்கொம்பை பற்றியே இருக்கும். அது போல இவர் எம்பெருமான தேடி செல்கிற கொடி போன்றவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மற்ற ஆழ்வார்கள்லாம் பெரிய பெரிய பாசுரமா அமைச்சிருக்கா, பாடியிருக்கா. ஆனா முதலாழ்வார்கள் வெண்பாவில சிறிய பாசுரம், வெண்பாவாகிற சிறிய பாசுரத்துல தான் சிறிய பாசுரமாக அருளி செய்துள்ளார்கள். 3 பிரபந்தங்கள், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. ஆக பொய்கையார் அருளி செய்த முதல் திருவந்தாதி கரவைக்கணம், பூதத்தாழ்வார் அருளி செய்த 2ஆம் திருவந்தாதி கரவை கணங்கள், பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதி கரவை கணங்கள் பல. ஆக கிரமேண ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் இது பொருந்திய அழக பார்க்கலாம். ஆக கரவை கணங்கள் பல கறந்து என்று பார்த்தோம். செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் அப்படின்னு எண்டிசையும் பேர்த்தகரம் 4 பேரோதி பேதைகாள் தீர்த்தகரராமின் திரிந்து அப்படின்னு தேசமெங்கும் திரிந்து பகவத் விரோதிகளை நிரசிக்க வேணும் என்ற அர்த்தத்தை பாசுரத்துல காட்டினவர் இந்த பூதத்தாழ்வார் தான். அதனால செற்றார் திரளழிய அப்படிங்கிற சென்று செரு செய்யுங்கிறதும் இவருக்கு பொருந்தும். அடுத்ததாக புற்றரவல்குள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பாசுரத்திலே புற்றரவல்குள் என்ற வார்த்தை, அதுல இடையழகு சொல்லப்பட்டிருக்கு. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்ற 3இல் பக்திங்கிறது இடையில இருக்கு. அந்த இடைப்பட்டதாக பக்தி. இந்த பக்தியை தான் பக்திங்கிறோம், அன்புங்கிறோம். பெருமாள் மேல உள்ள அந்த அன்பு தானே பக்தி. அந்த அன்புங்கிற சப்தத்துல ஆரம்பிச்சு அன்புன்னே முடிக்கிறார் இவர். என்றன் அளவென்றால் யானுடைய அன்புன்னு முடிச்சிருப்பார். அன்பிலே தொடங்குறார். அன்பே தகழியா ஆர்வமேனையாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகியான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி தொடங்குறார்.
தொடங்கி முடிக்கும் போது என்றன் அளவென்றால் யானுடைய அன்புன்னே முடிக்கிறார். அதனால இடைப்பட்ட அந்த பக்திங்கிறது ஞான பக்தி வைராக்கியங்கள்ல பக்தியை உடையவர். அதனால புற்றரவல்குள் புனமையிலே என்றால் கடிபொழில் சூழ் கடல் மல்லை என்று சாதிக்கிறார் கலியன். பொழில் இருக்கிற இடத்துலதான் மயில் இருக்கும் இல்லையா? அந்த அதனால இவரும் பூதத்தாழ்வாரம் என்ன பண்றார்? மயில் எப்படி பொழில இருக்குமோ இவரும் பூதத்தாழ்வார் கடல் மல்லையில தான் அவதரித்தவர். அடுத்ததாக மயில் மேகத்தை கண்டு மகிழும். மேகம் நீர் பருக கடற்கரைக்கு தான் வரும். கடற்கரையில தானே இவரும் இருக்கார். மேகம் கடற்கரைக்கு வரும். அப்ப அந்த கடற்கரையில தான் அந்த மேகத்தை கண்டு ஆடி மகிழும் மயில். அதனால இவரும் மயில் போன்றவர். கடற்கரையில தான் இவர் திருவவதாரம் பண்ணினார். சுற்றத்து அப்படிங்கும் பொழுது பொய்கை பூதம் பேயாழ்வார். இதுல பூதத்தாழ்வாருக்கு யாரு சுற்றமா? பொய்கை மற்றும் பேயாழ்வார் தான் சுற்றம். மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் தோழிமார்கள். முகில்வண்ணன் பேர்பாட அப்படின்னா உலகேழும் முற்றும் விழுங்கும் முகில்வண்ணன் அப்படின்னு தன்னுடைய பாசுரத்துல முந்துர முன்னம் முகில்வண்ணனை பாடியவர் இந்த ஆழ்வார் தானா. அதனால புனமையில் முகில்வண்ணனைத்தானே பாடும். ஆக இந்த ஆழ்வாரும் முகில்வண்ணனை பாடியிருக்கார். ஆக இந்த பாசுரம் பூதத்தாழ்வாரை எழுப்பும் விதமாக அமைந்துள்ளபடியை அனுபவித்தோம். மேற்கொண்டு இதே பாசுரத்தை எம்பெருமானார் பரமாக அனுபவிப்போம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில ஆச்சாரிய வைபவம் துணிப்பொருளா விளங்குறது. துணிப்பொருள் செறிந்த ஒரு காப்பியமோ ஸ்தோத்திர நூலோ ரொம்ப சிறந்தவையா கொண்டாடப்படுறது. நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் அருளி செய்தா 10வது பதிகம் 10வது பாசுரத்துல நல்லையன் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேன் அது காண்டுமே அப்படின்னு ஆச்சாரிய அபிமானத்துல நிலை நின்ற பெரியாழ்வார் அதாவது ஆழ்வார் திருமகளாரான ஆண்டாள் சுபாவத்துக்கு சேரும்படி இருக்கும் இந்த ஆச்சாரிய வைபவம். மேலும் தஸ்மின் ராமானுஜாரியே குருரிதி ச பதம்பாதி நான்யத்திர அப்படின்னு எம்பெருமானாரே பரமாச்சாரியர். மேலும் ஆண்டாள் தனக்கு அண்ணனா கொண்டாடி இருக்கா எம்பெருமானார. கோதாகிரஜர் அப்படிங்கிற திருநாமம். அக்ரஜன்னா மூத்தவர்னு அர்த்தம். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்னு வாழி திருநாமத்துல காண கிடைக்கிறது. அப்படி கோதாகிரஜராக எப்படி ஆனார்? கோயிலன்னரே என்று ஆண்டாளே அழைச்சிருக்கா. நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாயிலிருந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்காறு அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று இவை கொள்ளுங்களோ அப்படின்னு நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்தை சுவாமி எம்பெருமானார் சாதிச்சுன்னு வரார் சிஷ்யர்களுக்கு. அப்போ இந்த பெண் பிள்ளை அன்னைக்கு மனோரதத்தை விட்டு சென்றாளே, ஆனா சமர்ப்பித்ததா தெரியலையே, அவளுடைய மனோரதத்தை நாம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு 100 தடா அக்காரடிசில் வெண்ணையும் 100 தடா அக்காரடிசிலும் கொண்டு போய் மாலிதஞ்சோலை அழகருக்கு ஏறுதலுடையானுக்கு சமர்ப்பித்தா. ரொம்ப அழகா சிந்துர செம்படி போல் திருமாலிதஞ்சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்துட்டனவாள் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான்னு அழகா பாடியிருக்கா. சுந்தர பாகு அப்படின்னு பேரு பெருமாளுக்கு. அந்த பெருமாளுக்கு கொண்டு போய் 100 தடா வெண்ணையும் அக்காரடிசிலும் சமர்ப்பிச்சாராம். நேரா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தார். ஆண்டாளை நோக்கி ஆண்டாளுடைய சந்நிதிக்கு வந்து, அம்மா தாயே கோதாதேவி, நீ ஆசைப்பட்டத உன்னுடைய மனோரதத்தை நான் நிறைவேற்றி வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஆண்டாள் அச்சாரூபத்துல இருந்த ஆண்டாள் சற்று முன்னே வந்து வாரும் என் கோயிலன்னரே அப்படின்னாலாம். அன்றிலிருந்து அவருக்கு கோதாகிரஜர், கோதைக்கு அண்ணன், கோயிலில் வாசம் எப்பொழுதும் நித்தியவாசம், அதனால கோயிலண்ணன் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. மேலும் கோதா சதுஸ்லோகியில அனந்தாழ்வான் சாதிக்கிறார், மாதா சே துளசி பிதா யதி தவ ஸ்ரீ விட்டு சித்தோ மகான் பிராதா சே திதிசேகரஹா பிரியதம ஸ்ரீரங்கதாமா யதி அப்படின்னு பிராதா சே திதிசேகரஹான்னு கொண்டாடுறார். அந்த யதிராஜர் தான் இவருக்கு அண்ணன், ஆண்டாளுக்கு அண்ணனா. காலத்தால பிற்பட்டவரா இருந்தாலும் ஒரு தமையனார சாணத்துல இருந்து அந்த மனோரதத்தை நிறைவேற்றி வந்ததுனால கோயிலண்ணன்னு கொண்டாடினா ஆண்டாள். இப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கும் ஆண்டாளுக்கும் குணசாமியத்தால ஒற்றுமை உண்டு. ஏன்னா பெரியவாச்சார் பிள்ளையும் தன்னுடைய உரையில, அதாவது அனைத்தில்லத்தாரும் அறிந்து அப்படின்னு 12வது பாசுரத்துல இந்த வரி, அதாவது உரையில வியாக்கியானத்துல சாதிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை, எம்பெருமானார் திருவவதத்தார் போலே காணும் இப்பெண் பிள்ளையும் அப்படின்னு அதாவது சாதிச்சிருக்கார். அது போலேயே ஜனன்யாச்சாரியரும் இந்நாச்சியார் அவதரித்த பின்பு எல்லாரும் பகவத் விஷயம் அறிந்தது என்றும் சாதிச்சிருக்கார். அழையமனவாள பெருமாள் நாயனாரும்
நாச்சியாரை பத்தி, அதாவது இந்த ஆண்டாளை பத்தி இதே போலயே இதே பங்கிகளை உதாகரிச்சிருக்கார். அதனால குணசாமியத்தாலேயே ஆண்டாளுக்கும் எம்பெருமானாருக்கும் ஒற்றுமை உண்டுங்கிறதுனால இந்த திருப்பாவையே எம்பெருமானார் பரமாவே அனுபவிக்கலாம். எப்படி ஒற்றுமை குணசாமியத்தாலே அப்படின்னா கருணை தான். அந்த கருணை எப்படி அப்படின்னா பூமி பிராட்டியை இழந்தெடுத்தான் வராகன். அந்த ஒரு காலத்திலே ஹிரண்யாட்சங்கிற அசுரன் அப்படியே பூமி பிராட்டிய பாயா சுருட்டி பிரளயார்ணவ ஜனத்துல வச்சுடுறான். அப்போ பெருமாள் என்ன பண்றானா, பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வரார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவேன்னு ஆண்டாளே சாதிக்கிறார் நாச்சியார் திருமொழியில. எப்படி இடர்ந்தெடுத்தான் பூமி பிராட்டிய, அவன் இடர்ந்தெடுத்தது அப்படியே புராண மங்கள ஸ்லோகத்தில இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். கைசிக மகாத்மியம் அப்படிங்கிறது வராக புராணத்துக்கு உள்ளீடான மகாத்மியம். அதுல ஸ்லோகம் சொல்றது, நமஸ்தே ஸ்துவராகாய லீலையோ தரதே மகீம் குரமத்திய கதோ யஸ்ய மேரு கணகணாயதே. இதத்தான் சுவாமி, அதாவது திருமங்கை ஆழ்வாரும் சிலம்பினிடை சிறுபரல் போல் பெரிய மேரு திருக்குளம்பில் கணகணப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்தை தன்னை இடந்து கோட்டிடை புல்கிய என் கோமான் கண்டீர் அப்படின்னு சாதிக்கிறார். இப்படி வராகன் அவதாரம் பண்ணாராம். அவதாரம் பண்ணி அந்த பூமியை இடர்ந்தெடுத்த போது எப்படி இருந்தாலாம் அப்படின்னா அதுலயும் ஒரு ஸ்லோகம், அதாவது இந்த கைசிக மகாத்மியத்திலே ஒரு ஸ்லோகம், பிரளயோ தன்வதுப்தீர்ணாம் பிரபத்யேகம் வசுந்தராம் மகாவராகதம் ஸ்ராக்ர மல்லிகோஷ மதுப்ரதாம்னு மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனான்னு மகாவராக ரூபியா எழுந்தருளினானா, இடர்ந்தெடுத்தானா. அப்ப அவனோட தந்தத்தினுடைய நுனி எப்படி இருந்ததுன்னா வெண்மையான அந்த நுனி, தந்தத்தின் நுனி மல்லிகை பூ போல, அந்த நுனியில கருவண்டு போல அமர்ந்திருந்தாளாம் வசுந்தராம் அப்படிங்கிற அந்த பூமி பிராட்டி. அப்ப பூமி பிராட்டி கேட்கிறா, அடியன, அதாவது என்ன உஜ்ஜீவனம், அதாவது நீங்க இடர்ந்து எடுத்துட்டே என்ன காப்பாத்திட்டே, இந்த சம்சார கடல்ல இருந்து நோவுப்படுற இந்த ஜீவர்களை என் குழந்தைகளை காப்பாற்றணுமே, உண்மை அடையணுமே, அடியன் உண்மை அடைஞ்சுட்டேன், இப்ப என்னுடைய குழந்தைகள் அடையணுமே, அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்கும்போது கானரூபமான உபாயத்தை வராகன்னு சொல்றான். அதை நன்னா கேட்டுண்டா. அதை உடனே ஆண்டாள் என்ன பண்றா, கலியுகத்துல பெரியாழ்வார் பெண் பிள்ளையா அவதாரம் பண்ணி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது அப்படின்னு அன்னைக்கு வராகன்ட்ட கேட்டுண்டத அப்படியே மக்களுக்கு எளிய தமிழால 30 பாசுரங்கள் திருப்பாவினால சொல்றா. அதுல முக்கியமா இந்த பாசுரத்துல இந்த எம்பெருமானுக்கு வாயினால பாடணும், மனதினால சிந்திக்கணும், தூமலர் தூவி தொழுந்தால் எம்பெருமானை அடையலாம் அப்படிங்கிற உபாயத்தை சொல்றா. அப்படி கானரூபமான உபாயத்தை திருப்பாவையில சொல்றா. அதேதான் கோதா சதுஸ்லோகி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். அதுல ஆண்டாளை பத்தினது அனந்தாழ் பிள்ளை அருளி செஞ்சிருக்கார் சுவாமி அனந்தாழ்வான். அதுல சொல்றார், கல்பாதௌ ஹரிணா ஸ்வயம் ஜனஹிதம் திருட்வைவ சர்வாத்மனாம் புரோக்தம் ஸ்வஸ்ய கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூணார்ப்பணம் சர்வேஷாம் பிரகடம் விதாது மனிஷம் ஸ்ரீதன்வினவ்யே புரே ஜாதாம் வைதிக விஷ்ணு சித்ததனயாம் கோதாம் உதாராம் சுமஹா அப்படின்னு இதே கருத்து தான் சொல்றார். புரோக்தம் ஸ்வஸ்ய கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூணார்ப்பணம் அப்படின்னு. ஆக நமக்காக கருணையினால என்ன பண்றா ஆண்டாள, பூமி பிராட்டியானவள் ஆண்டாளாக அவதாரம் பண்றார். இதேதான் மாமுனிகளும் உபதேச ரத்ன மாலையில இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தனை கழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அப்படின்னு வான் போகந்தனை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாரா பெரியாழ்வாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த கலியுகத்துல ஆண்டாளா அவதரிச்சு நமக்கு கருணையினால இந்த திருப்பாவையை கொடுத்தா. வராகன் சொன்ன உபதேசத்தையும் எளிமையான பாசுரம் மூலம் நமக்கு தெரிவிச்சார். அதே கருணை தான் எம்பெருமானாருக்கும் இருந்தது. எப்படி அப்படின்னா திருக்கோட்டியூர் நம்பிட்ட கேட்ட ரகசியார்த்தங்களை எல்லாம் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பெருத்தார் பின் அப்படின்னு கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியரா ஆனார். ஏன்னா கிருப்பையினாலேயே வெளியிட்டார் இல்லையா. ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருளையில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பெருத்தார் பின்னு. இவருக்கு முன்னாடி உள்ள ஆச்சாரியர்கள்லாம் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர்கள்னு சொல்லுவோம். ஆனா இவர் கிருபையினால என்ன பண்றார், தான் கேட்டுக்கொண்டதை எல்லாரும் உய்வடையணுமே,
எல்லாரும் எம்பெருமான அடையணுமே அப்படின்னு ஆசையுடையவர்கள்லாம் சொன்னார். ஆசைங்கிறதையே தகுதியா வச்சு. அதனாலதான் திருக்கோட்டியூர் நம்பி என்ன சொல்றார், இவரை நீர்தான் எம்பெருமானாரோ அப்படின்னு அன்னையிலேருந்து அவருக்கு எம்பெருமானாருங்கிற திருநாமம் ஏற்பட்டது. இதனால குணசாமியத்தினால அந்த குணத்துல உள்ள ஒற்றுமை என்ன, ரெண்டு பேருக்குமே கருணை இருந்தது. அதனால இப்ப நம்ம ஆச்சாரிய வைபவமா கற்றுக்கரவை பாசுரத்தை அனுபவிக்கலாம். எம்பெருமானார் பரமாக கற்று கற்று அப்படின்னா சொல்லார் தமிழொரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் என்னரும் சீர் நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்பி கல்லாரகளிடத்தோர் எதுவேறந்து காமிப்பரே அப்படின்னு வேதங்களும் வேதார்த்தங்களை வெளியிடும் அளவில்லாத தர்ம மார்க்கங்கள் யாவும் தெரிந்தவன் அப்படின்னு சகல சாஸ்திரங்களையும் கற்றவன் அப்படின்னு கற்று என்று சொல்லலாம். கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு பசு கறவை கணங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பசுவுக்கு அவயவம் என்னன்னா 14 உலகத்தையும் தன்னுடைய அவயவமாக கொண்டுள்ளது பசு. அந்த பசுக்களை போல 14 வித்தைகளை தம்முட்கொண்டு ஞானப்பாலை நன்றாக கறப்பவர்கள் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட பூர்வாச்சாரியர்கள் அவர்கள்ட்ட சத் சம்பிரதாயங்களை கேட்டு அப்படின்னு அர்த்தம். பல கறந்து ஏன்னா ராமானுஜரை பஞ்சாச்சாரியர்களை ஆசிரியத்தவர்னு சொல்லுவோம். அதனால 5 ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு. பெரிய நம்பிங்கிற மகாபூர்ணர் அவர் மூலமாக திருமந்திரார்த்தத்தை பெற்றார். பெரிய திருமலை நம்பி மூலமாக ஸ்ரீ ராமாயணார்த்தம், திருக்கோட்டியூர் நம்பி மூலமாக ரகசியார்த்தங்கள், திருவரங்க பெருமாள் அரையர் மூலமாக அருளிச்செயல் அர்த்தங்கள், திருமாலை ஆண்டான் மூலமாக திருவாய்மொழி பொருள், இது எல்லாவற்றையும் அனைத்து உபநிடதங்களையும் துணையாக கொண்ட பல ஸ்ருதிகள், அவற்றின் தாற்பயங்கள் இவற்றையெல்லாம் கற்றார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செற்றார் அப்படின்னா பகவானுக்கு குணம் இல்ல, விபூதி இல்ல, திருமேனி இல்லை, லக்ஷ்மி இல்ல அப்படின்னு சொல்ற குதிரட்டிகள் புறச்சமைகள் ஆகிற பகைவர்கள் அதான் செற்றார். திரள் அழிய அவர்கள் மிடுக்கு அழியும்படி சென்று செய்யும் அப்படின்னா திசைதோறும் எழுந்தருளி வாத போர் நிகழ்த்தினாராம். அதுக்கு உதாரணம் பார்க்கலாமே, நம்ம யஜ்ஞமூர்த்தி அப்படிங்கிறவர் எப்படி அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஆனார். ஸ்ரீரங்கத்துல 17 நாட்கள் வாத போர் இல்லையா. அப்புறம் 18வது நாள் தான் நம்ம தோற்று விடுவோமோ, அந்த சம்பிரதாயத்தை நம்மளால ஒரு பங்கம் ஏற்பட்டுறக்கூடாதேன்னு கவலைப்பட்டார் ராமானுஜர். அப்போ வரதன் கனவுல வந்து அளவந்தார் அருளி செய்த சித்தித்ரயத்தை எடுத்து சொல்றார், அதை கொண்டு நீ வென்றுவா அப்படின்னு. 18வது நாள் வர அவருடைய தேஜஸை பார்த்துட்டு மேற்கொண்டு வாதமே பண்ணலையா யஜ்ஞமூர்த்தி. இப்படி அத்வைதியாக இருந்தவர் விசிஷ்டாத்வைதத்துக்காக ஆகினார். அருளாள பெருமாள் எம்பெருமானாருங்கிற திருநாமத்தையும் கொடுத்தார். அவர் ஆராதர பெருமாளையும் கொடுத்தார். இப்படி ராமானுஜர் அத்வைத்தியாக இருந்தவரை விசிஷ்டாத்வைதத்துக்கு ஆக்கினார், திருத்தி பண்ணி கொண்டார். வாத போர் நிகழ்ந்தது. அது இன்னொன்னு தொண்டனூர் அப்படிங்கிற இடத்துல 1000 சமண சன்னியாசிகள் 1000 பேர் கேள்வி கேட்கிறா ஒரே நேரத்துல. அதற்கு அரவுக்கரசரான 1000 பணாமணங்களை உடைய ஆதிசேஷன் அவதாரம்னு அவர். அதனால 1000 நாவால ஒரே சமயத்துல பதில் சொல்லி இந்த வாதத்தை வென்றார். அதுவும் தொண்டனூர்ல நாம பாக்குறோம். பக்தர், அதாவது தொண்டனூர் அப்படிங்கிற இடம் மேலக்கோட்டை அருகில் இருக்கிறது, அதாவது மைசூர் பிராந்தியத்துல. இப்படி செற்றார் திரளழிய சென்று செய்யும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர்கள் மிடுக்கழியும்படி வாதம் பண்ண. குற்றம் ஒன்றில்லாத அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமானாருக்கு தீதிலி ராமானுசன் என்றும் அன்பன் அனகன் என்றும் அவர் கொண்டாடுறார். உபதேச ரத்னமா, அதாவது திருவரங்க தமுதனார் ராமானுசன் உற்றந்தாதியில உபதேசம் முதலியவற்றில் கியாதி லாபம் பூஜை இவைகளை எதிர்பாராது பிரீத்தியாலே உந்தப்பட்டு, பாண்டித்யத்தையும் காட்டுவதற்கும் இல்லாது பிரீத்தியாலே உந்தப்பட்டு குற்றம் ஒன்றில்லாத அப்படின்னு இதற்கு அமுதனார் சாதிக்கிறார். இன்பம் தரு பெருவீடு வந்தே இதிலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன் தொல்லுலகில் மண்பல் உயிர்கிறைவன் மாயன் என மொழிந்த அன்பன் நரகன் ராமானுசன் என்னை ஆண்டனனே என்னும் ஆயிழையார் கொங்கை தங்கும் மக்காதல் அலற்றெழுந்தி மாயும் என்னாவியை வந்தெடுத்தான் என்று மாமலராள் நாயகன் எல்லா உயிரட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதிலி ராமானுசன் குற்றமொன்றில்லாதவர் அன்பன் நனகன்னு சொல்லா போல தீதிலி ராமானுசன் தொல்லருள் சுரந்தே அப்படின்னு பாண்டித்யத்தை காட்டுகிறதுக்கும் இல்லாம பிரீதியால உந்தப்பட்டு உபதேசம் பண்ணினாராம். அதனால குற்றம் ஏதும் இல்லாதவர்.
கோவலர் அப்படின்னா அடுத்த சப்தம். அதுல கோவலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோ அப்படிங்கிற தமிழ் சொல், வட சொல் கோ அப்படிங்கிற வட சொல். கோன்னா ஸ்ரீசுக்தியை நல்ல வாக்கை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப கோவலர் அப்படின்னா நாவீர் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அரசர்கள், அதாவது அரசர்களை கூட தன்வசமாக்கிய நாதமுனி ஆளவந்தார் போல்வார கோவலர் என்று சொல்லலாம். கோவலர் தம் பொற்கொடியே என்று அழகிய கொடி போன்றவரே அப்படின்னு ராமானுஜரை கொண்டாடுறோம். ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குல பிரதீபக துவாசீத் சயாமுனமுனே சச்சநாத வம்சः வம்சப்பராங்குசமுனே சச்சசோபி தேவ்யாக தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணீயா அப்படின்னு வரதராஜஸ்தவத்துல புறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தின் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா, புறத்தாழ்வான் தன்னை சொல்லுகிறார், நான் எம்பெருமானை தஞ்சம் என்று அடைந்தவன். அதுபோல அதாவது எம்பெருமானாரை தஞ்சம் என்று அடைந்தவன் நான். அந்த எம்பெருமானார் ஆளவந்தார் வம்சத்தை ஞான பரம்பரையில வந்தவர். அந்த ஆளவந்தார் நாதமுனியுடைய வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். அதாவது அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாமதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்விருத்தம் அச்சிந்தயித்வா அப்படின்னு நாதமுனிகளை தன்னுடைய பிதாமகர் அவர் சொல்லுகிறார் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல. ஆக புறத்தாழ்வான் எம்பெருமானாரை தஞ்சம் என்று பற்றியவர். அந்த எம்பெருமானாரோ ஆளவந்தாருடைய ஞான பரம்பரையை சேர்ந்தவர். ஆளவந்தார் நாதமுனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் ஆழ்வானும் இந்த வரதராஜஸ்தவத்துல இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். இப்படி கொடி போன்றவர் இவர். 5 கொடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மைகளாய் 12 ஆழ்வார்கள் 11 இவ 12 ஆழ்வார்களுக்கும் ஒரே ஒரு 5 கொடிக்கு ஒரு சந்ததியா இவள் அவதரித்தாள், ஆண்டாள். அது போல இவரும் அமுனா தபனாவி ஷாயி பூம்னா அப்படிங்கிற எதிராஜ சப்ததியில யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி அப்படின்னு நடுநாயகமா ஆச்சாரியரை சொல்றோம். இந்த ஆச்சாரிய ஹாரத்துல இவரை நடுநாயகமா சொல்றோம். ஆக கொடி போன்றவர். கொடி கொம்பு, அதாவது அந்த கொடி கொள்கொம்போட சேர்ந்துதான் இருக்கும். அது போல எம்பெருமானை பிரிந்தால் இவரும் வாடிடுவர். எம்பெருமானை சேர்ந்தே இருப்பார். பரமபக்தி தலையெடுத்தவர் அப்படின்னு இருவருக்கும் அதை சொல்லலாம். இப்போ புற்றரவல்குள் அப்படிங்கிறது அடுத்த பதம். புற்றரவல்குள்னா இவர் ஆதிசேஷனே அவதாரம், ஆதிசேஷ அம்சம் இவர் இல்லையா. ஆதிசேஷனே அவதாரமா அவதரிச்சிருக்கார் ராமானுஜரா. புற்றிலே அடங்கின சர்ப்பம் போன்ற அல்குலை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது பகவானுடைய அனுபவத்திற்கு உபகாரமான பக்தியை உடையவர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகம். மேலும் அமுதனார் சொல்றார், ராமானுஜர் நூற்றந்தாதியில அமுதனார் சொல்றார், கூட்டும் விதி என்று கூடும் கொலோ தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுசன் புகழ்மை உணர்ந்தோர் இட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டின்பமே திடவே அப்படின்னு திருவாய்மொழியில பக்தி உடையவரா பாடியிருக்கார். ஆக அடுத்தது புனமையிலே அப்படிங்கிற பதம். மயிலோட ஒப்புமை. மயிலுக்கும் ஆச்சாரியரான ராமானுஜருக்கும். மயில் இருக்கிற இடத்துல தீய ஜந்துக்கள் இருக்காது. அதுபோல ராமானுஜரை ஆச்சாரிய பரமா சொல்லும் பொழுது இவர் இருக்கும் இடத்துல கலியோ குதிருட்டிகளோ புறச்சமயலங்களோ நெருங்க முடியாது. ஏன்னா பாசுரம் கொண்டு நாம் இதை அனுபவிக்கலாமே. நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புத்தது தென்குருகை வள்ளல் மாட்டமிலா வண்டமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுசந்தன் இயல்பு கண்டே அப்படின்னு நாட்டிய நீச சமயங்கள் எல்லாம் மாண்டுதான். அறுசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே அடர்ந்து வரும் குதிட்டிகளை அறத்துறந்தான் வாழியே செருகலியை சிறிதுமர தீர்த்து விட்டான் வாழியே தென்னரங்கன் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியன்னு மாமுனிகளும் கொண்டாடுறார் ஆர்த்தி பிரபந்தத்துல. அதுபோல கலியும் கெடும் கொண்டு ஒன்மின்னு நம்மாழ்வார் பின்னாடி இவர் பவிஷ்யதாச்சாரியார் அவதரிக்க போகிறார். அதனால என்ன ஆக போறது, கலியும் கெடும் அப்படின்னு பாசுரமே பாடியிருக்கார். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாவம் நலியும் நரகம் உன்னை இந்த நமனுக்கினி அதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒளி தர கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் அப்படின்னு கலிக்கு வேலையே இல்லாத போயிட்டு தான் இவர் அவதாரம் பண்ணின பிறகு. அதனால இப்படி
மயில் இருக்கிற இடத்துல எப்படி தீய ஜந்துக்கள் இருக்காதோ இவர் இருக்கிற இடத்துலயும் கலிக்கோ குதிருட்டிக்கோ புறச்சமைகளுக்கோ வேலை இல்லை. அடுத்து மயில் தோகை விரித்து அழகா ஆடும், நன்னா விரித்து ஆடும். அதை போல இவர் பிரம்மசூத்திர, அதாவது ராமானுஜர் பிரம்மசூத்திர கீதைகளுடைய கருத்தை நன்னா விளக்கமா பிரம்மசூத்திரத்துல விசிஷ்டாத்வைத்த பரமான கருத்துக்களை விரித்து சொன்னார், கீதா பாஷ்யம் அருளினார். இப்படி விரிவாக விளக்கி அகமகிழ்ந்தார். அடுத்ததாக மயில் மேகத்தை பார்த்தா ஆடும் இல்லையா, அது போல சுவாமியும் முகில்வண்ணனாம் அழகிய மணவாளனை பார்த்து அகமகிழ்வாராம், சேவிப்பாராம். வடிவுடை வானோர் தலைவனே என்னும் வண்டிருவரங்கனே என்னும் அடி அடையாதாள் போலி வழணுகி அடைந்தனன் முகில்வண்ணன் அடியேன்னு நம்மாழ்வார் திருவரங்கனை முகில்வண்ணனா சொல்றார். அந்த முகில்வண்ணனை அழகிய மணவாளனை சேவித்து மகிழ்வார். ஆக மயிலுக்கு தோகை எப்படியோ அதை போல எதிராஜருக்கு பகவான் அடியார் ஆச்சாரியர்கள் திறத்திலே மயிலே பெருகி இருப்பாராம். பொன்னரங்கவெண்ணில் மயிலே பெருகுமி ராமானுஜன் அந்த திவதேசத்துல மயில் கொண்டிருப்பார். அந்த பகவான்கிட்டையும் அடியார்கள்ட்டையும் ஆச்சாரியர்கள்ட்டையும் மயில் பெருகி இருப்பார். இது மயிலுக்கும் அவருக்கும் உள்ள சாமியம். புனமயிலே போதராய் அப்படின்னா ஜெய எதிராஜ ஜெய எதிராஜ அப்படின்னு கோட்டியா எல்லாரும் சேர்ந்து உம்மை போற்றும்படி நீ இந்த இடத்தை அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். போதராய், இங்கே போதராய் அப்படின்னு. சுற்றத்து அப்படிங்கும்போது சுற்றம்னா சொந்தம். அப்ப தேகபந்துவான எம்பார் முதலியாண்டான் போல்வார்கள். தோழிமார் என்னால் சம்பந்த ஞானம் உடையவராய், அதாவது ஆத்மபந்துக்கள். புறத்தாழ்வான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் வடுகநம்பி போன்றோர் தோழிமார். ஆக சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து அப்படிங்கும் பொழுது அனைவரும் வந்து எல்லோரும் வந்தான். ராமானுஜ சுப்பிரபாதத்துல ரொம்ப அழகான ஸ்லோகம் ஒண்ணு. சம்சேவிய சப்தசத சம்யமி சார்வபௌமைஹி சத்தேஷிகைஹி சகல சாஸ்திர விதாம்பரிட்டைஹி ஏகாந்திபி பரமபாகவதை நிஷேவ்ய ராமானுஜாரிய பகவன் தவ சுப்பிரபாதம்னு 700 துறவிகள் சேவிக்கும்படி சகல சாஸ்திரங்கள்ல கரை கண்ட சதாச்சாரியர்கள் சூழ்ந்து பல ஏகாந்திகளாலும் சேவிக்கத்தக்கவராய் நீர் திருப்பள்ளி எழுந்தருள வேணும் அப்படின்னு சொல்றா போலே எல்லாரும் வந்து என்ற பதத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். நின்முற்றம் புகுந்து, முற்றம் என்றால் எல்லை நிலம், அடிமையின் எல்லை நிலமான, அதாவது சரம பருவமான தேவரீருடைய திருமாளிகை வாசலிலே வந்து முகில்வண்ணன் பேர் பாட அழகிய மணவாளன் திருநாமத்தை பாட சித்தாதே பேசாதே, அதாவது சொல்லும் செயலும் வேண்டாதே பகவத் அனுபவமாகிற சிந்திப்பே. ஆழ்வார் சொன்னாரே சித்த வேண்டாம் சிந்திப்பே அமையும் அப்படின்னார் நம்மாழ்வார். சித்த வேண்டாம் அப்படின்னா சிதற வேண்டாம், எந்த முயற்சியும் வேண்டாம், எம்பெருமானே தஞ்சம் என்ற சிந்திப்பே போதும் என்று கருத்து. அடுத்தது அதாவது சிந்திப்பு அப்படின்னா குணானுபவம் அதை சொல்ற பிள்ளை லோகாச்சாரியர். இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே பிரவணராய் குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காகையும்னு அந்த குணானுபவம் பண்ணிக்கொண்டு அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக செல்வப்பெண்டாட்டி அப்படின்னா பகவத் குணானுபவ கைங்கரியங்களாகிற செல்வம், அதுதான் செல்வம். எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த குணானுபவம் கைங்கரியம் அதை செல்வமாக உடையவரே. மேலும் ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரைப்பையொன்றையும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரி பிறகும் ராமானுஜன் எந்தன் மாநிதியன்னு இவரே நமக்கு நிதி போன்றவர். மேலும் திருவாய்மொழி ஆயிர செல்வம் உடையவரேனும் சொல்லலாம். உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரு செந்தமிழ் ஆரணமே என்று நீலிலத்தோர் ராமானுசன் எனக்கு ஆரமுதே அப்படின்னு இவர் திருவாய்மொழியை செல்வமாக கொண்டவர் அப்படின்னு செல்வப்பெண்டாட்டி. நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். எற்றுக்குறங்கும் பொருள் அப்படின்னா இந்த பதத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஏலோர் எம்பாவாய் கடைசியாக, அதாவது எற்றுக்குறங்கும் பொருள் என்னால் ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் அல்லாத அற்பமான அசாரமான சத்தாதி விஷய பிராமணியத்தை போக்கி உய்விக்க அவதரித்தவர் நீர் தேவரீர். அப்படி உய்விக்க அவதரித்த தேவரீர் நீர் உறங்கலாமோ அப்படின்னு கேட்கிறார். அந்த விஷய பிராமணியம் நீங்கி தேவரீர் திருவடியே தஞ்சம் என்று நாடி வந்திருக்கோம். திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுசனே தஞ்சம்னு அடியோங்கள் அந்த விஷய பிராமணியத்தெல்லாம் நீக்கிட்டு தேவரின் திருவடிகளில் வந்திருக்கும் போது நீர் உறங்கலாமோ, திருப்பள்ளி எழுந்தருள வேணும் என்று இந்த பாசுரார்த்தத்தை எம்பெருமானார் பரமாக அனுபவித்தோம். ஸ்ரீமத் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.
ஸ்ரீமத்யை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் சோச்சிட்ட மாலிகாபந்த கந்தபந்துர ஜிஷ்ணவே விஷ்ணுச்சித்ததனூஜாயை கோதாயை நித்யமங்களம் மாதுஷா கிஞ்சனத்ராண பத்தகங்கணபாணயே விஷ்ணுச்சித்ததனூஜாயை கோதாயை நித்யமங்களம். ஆச்சாரிய வைபவமாக திருப்பாவையில் எம்பெருமானார் அப்படின்னு இந்த 11ஆம் பாசுரமாக கற்றுக்கரவை கடங்கள் பலகரந்து என்ற பாசுரத்தை அனுபவித்தோம். குற்றம் குறைகளை சமிக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.